டாப் எம்என்சி கம்பெனிஸ்ல இதுக்கு முன்னாடி கேட்ட எல்லா இன்டர்வியூ கொஸ்டின்ஸும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நான் சொல்லல, இந்த நண்பர் சொல்றாரு, நீங்களே கேளுங்க. அந்த கம்பெனி என்ன क्वेश्चंस முன்னாடி கேட்டிருக்காங்க, அதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு தனித்தனி எல்லா கம்பெனிஸ்மே உங்களுக்காக PDF கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஆன்சர் மட்டும் கமெண்ட் பண்ணி. See, first of all, நீங்க எம்என்சி கம்பெனில அட்டெண்ட் பண்ற இன்டர்வியூஸ் எதுவுமே நீங்க ஸ்கூல் காலேஜஸ்ல நடக்கிற இந்த டேர்ம் எக்ஸாம், செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்து படிச்சுட்டு போனா நம்ம கிளியர் பண்ணிடலாம். அந்த மாதிரி இன்டென்ஷனோட நீங்க இன்டர்வியூ பண்ணீங்கன்னா சத்தியமா கிளியர் பண்ண மாட்டீங்க. ஸ்கூல்லே பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு ஆல்டர்னேட்டிவா 2-3 கொஸ்டின் பேப்பர் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எம்என்சி கம்பெனில ஒரே ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுக்கிட்டு வர எல்லாருக்கும் வருஷம் ஃபுல்லா அதையே கொடுத்துட்டு இருப்பாங்க? கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஒரு லெசன், ஒரு டாபிக்ஸ் இருக்கும், அதுக்குள்ள இருந்து மட்டும் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் இன்டர்வியூன்றது அப்படி கிடையாது. இப்போ ஜாவான ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுக்குள்ள நீங்க வந்து கோடிக்கணக்கான கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் மாதிரியே உங்களுக்கும் கேட்பாங்கன்றதுக்கு எந்த ஒரு அஷூரன்ஸுமே கிடையாது. அப்படியே வந்தாலும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆப்டிடியூட் லெவல்ல வேணா ஒர்க் அவுட் ஆகும். ஆப்டிடியூட்ங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ கிளியர் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வேலை எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூல உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு யாராலையுமே டிசைட் பண்ண முடியாது. இப்போ நான் இன்டர்வியூ எடுக்கும்போது ஒரு 3-4 பேருக்கு ஒரே மாதிரி கொஸ்டின்ஸா கேட்டிருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா டக்குன்னு அடுத்து வரவங்களுக்கு வேற மாதிரி கொஸ்டின் கேட்பேன், அதுக்கப்புறம் வரவங்களுக்கு வேற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஆனா நான் என்ன கொஸ்டின் கேட்பேன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணிலாம் போக மாட்டேன். அந்த டைம் எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் கேட்பேன். இந்த இன்ஸ்டாகிராம்ல கெரியர் கைடன்ஸ் பண்றேன்னு சில பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கூகுள்ல போயிட்டு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் இன் அக்சென்ச்சர், இன்டர்வியூ கொஸ்டின் ஆஸ்க்ட் இன் இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி நீங்களே போய் கூகுள்ல டைப் பண்ணா உங்களுக்கு பக்கம் பக்கமா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸே வந்துரும். இப்போ இவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் PDF-ஆ கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களோட பேஜை க்ரோ பண்றதுக்காக உங்களை ஒரு டூலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, உன் ஃபாலோவர்ஸ்க்கு உண்மையிலேயே நல்லது பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீ கொஸ்டின் பேப்பர்லாம் வச்சிருக்க லிங்க் கமெண்ட்ல போடு, இல்ல உன் பயோல பின் பண்ணி வை. அதை விட்டு உங்களுக்கு லிங்க் வேணும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் உங்க DMல அனுப்புறேன். எதுக்கு சொல்றேன் இதெல்லாம்? எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ல என்கேஜ்மெண்ட் ஜாஸ்தி பண்றதுக்காக. இப்ப நிறைய பேர் கமெண்ட் பண்ண என்ன ஆகும், இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் இந்த ரீல் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரீச் பண்ண வைக்கும். சோ இந்த மாதிரி அவங்களோட அக்கௌண்ட்டையும் அவங்களோட ரீல்ஸையும் வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ண வைக்கிறதுக்காக சும்மா ஒண்ணுமே இல்லாம வச்சுக்கிட்டு என்கிட்ட அது இருக்குது, என்கிட்ட இது இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ஆப்டிடியூட் டெஸ்ட்ல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க டைரக்டா கூகுள்லயே போய் டைப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கூகுள்ல இல்லாததுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதை விட்டுட்டு சும்மா இந்த மாதிரி ஆளுங்க சொல்ற பொய்யெல்லாம் கேட்டு நம்பிட்டு இருக்காதீங்க.